திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மாஞாலத்தரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள், தங்களை பற்றிலாம் பெருமையாக பேசிக்கிட்டவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் காலடியில் வந்து எப்படி ஒரு சங்கம்னா என்னன்னா ஒரு பேசக்கூடிய இடம். சத் சங்கத்தில் வந்து எப்படி போகலாம், மாரி பக்தியாக பயபக்தியாக பணிஞ்சு உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் கூட அவங்கள மாதிரி உன் பக்கத்தில் தான் நிற்கிறோம். உன்னுடைய கிண்கிணி என்ற ஒழிக்கக்கூடிய சிறுமணியின் வாய் போல் இருக்கக்கூடிய தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போல் சின்ன தாமரை கண்களை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து போயுமே அப்படின்றாங்க. இறைவனுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும், சாபங்கள் கருகி போகும்.